இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திமுக என்ன செஞ்சிச்சு? ஏதாவது உங்க ஊருக்கு இந்த போடி தொகுதியில ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கா? செய்யல. உங்களுக்காக நிறைய அவங்க வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா வாக்குறுதிகள் எதுவுமே செய்யப்படல. அத நான் இப்ப எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி, ரேஷன் கடையில உள்ள பொருட்கள் அது கூட அவங்க சரியா கொடுக்கல யாருக்கும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு சும்மா விளம்பரப்படுத்திக்கிட்டு ஊருக்கு போய் கச்சை வளர்த்துக்கிட்டு போய் மேடைக்கு மேடை தேனாறு பாயிரா மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த மக்கள்கிட்ட கேட்டாதான் உண்மை என்னன்னு தெரியும். இப்ப இந்த போடி தொகுதியில ஏதாவது பெண்களுக்கோ அல்லது ஆண் பிள்ளைகளுக்கோ வேலை கொடுக்கிறாப்ல, நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம், சம்பளமா அவங்க வாங்கிக்குவாங்க. அது மாதிரி ஒரு ஏற்பாடை நீங்க பண்ணிருக்கணும்ல. பண்ணலையே, சுத்தமா பண்ணல. இங்க உள்ள ஜனங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. பிள்ளைகள் படிச்சிருக்கு, ஆனா வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையை மாத்தணும்னாக்க இந்த அரசாங்கம் இருந்தா சரியா வராது. அதனாலதான் நான் இந்த கடைசி நேரத்துல விடக்கூடாது இத அப்படின்னு சொல்லி நான் புறப்பட்டேன். இந்த வேட்பாளரை பத்தி நான் சொல்லணும். இவரு அம்மா ஆண்டிப்பட்டியில நின்னப்பல இருந்து இவங்க நாயுடு நாயக்கர் பேரவை அதோட நிறுவனர் இவரு. அப்ப எல்லாம் எங்களுக்கு வேலை செஞ்சவர் அவரு. அந்த நன்றி கடன் இருக்கு எங்களுக்கு. அதனால இன்னைக்கு அவரை நிறுத்திருக்கோம். உங்களை எதிர்த்து இதுல பாப்போம், நீங்களா அவரான்னு பாப்போம். நிச்சயம் அவர் வெற்றி பெறுவாரு. ஏன்னா அவர்கிட்ட நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. அது இருந்தாக்கா அது வீண் போகவே போகாது. என்னைக்கும் இந்த மக்கள், போடி மக்கள் அவருக்கு ஆதரவு தந்து நீங்கெல்லாம் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த மக்கள் கையில தான் இருக்கு. நான் எதுக்காக சொல்றேன்னா, வருவாங்க உங்கள்கிட்ட இதை தர்றேன் அதை தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டேன் உங்களுக்கு, என்ன கொடுத்தாலும் வாங்கிங்க, வேண்டாம்னு சொல்லாதீங்க. அது எல்லாம் உங்களோட பணம் தான். எல்லாம் வரி விதிச்சு அதுல இருந்து வர்ற பணத்தை எடுத்து கொடுக்கறது தான் அது. அதனால வாங்கிக்கிங்க. ஆனா விசுவாசத்துக்கும் உண்மைக்கு மட்டும் உங்க மனசை வச்சுக்கிங்க. அதுபடி செய்யுங்க நீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் யாரா இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை புகுத்தணும். அது மக்கள் கையில தான் இருக்கு.